பாகிஸ்தான் இனி ஏதேனும் அத்துமீறல்களில் ஈடுபட்டால் வரலாறு காணாத மாபெரும் பதிலடியை சந்திக்க நேரிடும் என இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ராணுவ மரியாதை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், எல்லையில் அண்டை நாடான பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது சாகசங்களில் ஈடுபட நினைத்தால் அதற்கான பின் விளைவுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக கொடூரமாக இருக்கும் என பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் 26 இந்தியர்கள் துடிதுடித்து உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. வெறும் 22 நிமிடங்களில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை தரமட்டமாக்கி அந்நாட்டை மண்டியிட வைத்தது இந்தியா. இதுவே பயங்கரவாதத்திற்கு எதிராக இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அவர், இந்த ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை. பாகிஸ்தான் மீண்டும் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு இந்திய ராணுவம் தீர்க்கமான பதிலடியை கொடுக்கும் என எச்சரித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு தேச பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்து கொள்வதில்லை. முந்தைய அரசாங்கங்களைப் போல தீவிரவாத தாக்குதல்களை வேடிக்கை பார்க்காமல் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், புல்வாமா வான்வழி தாக்குதல் மற்றும் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் என பயங்கரவாதத்தின் ஆணிவேரை இந்தியா அழித்து வருகிறது. எல்லையின் இருபுறமும் ஊடுருவி பயங்கரவாதிகளை அவர்களின் இடத்திற்கே சென்று அழைப்பதில் இந்தியா எவ்வித தயக்கமும் காட்டாது என்பதை இந்த சம்பவங்கள் உலகிற்கு உணர்த்தியுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் இந்த சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.